கலைஞர் அவருடைய தமிழ் பங்களிப்புக்காக, அவருடைய எழுத்து பங்களிப்புக்காக அவர் ஆற்றி இருக்கக்கூடியதெல்லாம் சலிச்சு 100ல ஒரு பங்கு எடுத்தா கூட தமிழ்ல அவரோட இடம்ங்கிறது தானா நிற்கக்கூடிய இடம். மிக அசாதாரணமான ஒரு பங்களிப்பு. எழுத்து பங்களிப்புங்கிறது வந்து அது அது வந்து மலைக்கக்கூடியது. மிக சாதாரணமான ஒரு பங்களிப்பு கிடையாது. அவர் எழுதியிருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள். இன்னைக்கு நம்ம போய் அதை தொகுக்கிறதுக்காகவோ அல்லது வாசிக்கணுங்கிறதுக்காக பார்த்தா நம்ம மிரண்டு போயிடும். 10 சமூக நாவல்கள், 6 சரித்திர நாவல்கள், 37 சிறுகதைகள், 21 நாடகங்கள், 8 கவிதை நூல்கள், 6 உரை நூல்கள், 9 படங்களுக்கான கதை வசனங்கள். இதை அந்நில வந்து சற்றேறத்தால வந்து உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள்னு சொல்லி ஒரு பெருந்தொகையில உள்ள நூல்கள் வந்து 12 தொகுதி 1990 வரைக்குமே வந்தது. 12 தொகுதி இன்றைக்கெல்லாம் தொகுக்கப்பட்டா அது 18 அல்லது 20 தொகுதியாக செல்லக்கூடிய அந்த அளவுக்கு வந்து விரிவான ஒரு கடித தொகுப்புகள். இத அந்நில வந்து அவர் வந்து எழுதியிருக்கக்கூடிய பத்திரிகை எழுத்துக்களை வெவ்வேறு காலகட்டத்தில் இந்திய அரசியலுடைய வெவ்வேறு காலகட்ட நிகழ்வுகளோட மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கான அவருடைய எதிர்வினை, அவருடைய ஊடாட்டத்தை மட்டுமே தொகுத்தாலே ஒரு தனி நூலகம் அவருக்கு நம்ம உருவாகும். அந்த அளவுக்கு எழுதியிருக்கு. இதுல இருந்து சலிச்சு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல வந்து இன்றைக்கு உச்சத்துல வைத்து செலிப்ரேட் பண்ணப்படக்கூடிய பல ஆளுமைகள், அவர்களுடைய புக்கெல்லாம் வந்து இந்த இவ்வளவு ஒண்ணு இருக்கக்கூடிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க. அவர்களுடைய இடம் எல்லாமே முக்கியமான இடம் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கலைஞர் அவர்கள் எழுதுனதை சலிச்சு நீங்க 100ல ஒரு பங்குக்கு சலிச்சு எடுத்து ஒரு புக் பண்ணாலே அதுவே பல வேல்யூம்ஸ். அதனால நாம வந்து அவருக்கான இடம் என்பது அது வந்து அவரு உட்கார்ந்து இருக்கிறதே சிம்மாசனத்தோட தான் வர அவருடைய எழுத்து வழியா. அதற்கு மேல நம்ம போய் இந்த மாதிரியான ஒரு ரெட்டாரிக்குள்ளார், பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்குள்ளார் நம்மளும் போக வேண்டியதுல அது வந்து அவர்களுக்கு உரிய அந்த இடத்தை கொடுப்பதுல வந்து அதுக்கு நாம வந்து நியாயம் செய்யறதா இருக்க. உள்ளபடியா வந்து கலைஞர் அவர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்க. நாமளும் ஏதோ அரசியல் மேடை போல இதை அணுகுவதாகத்தான் இருக்கும். அதனால இது மாதிரியான விஷயங்களை இந்த நிறுவனம் மட்டுமல்லாமல் தமிழக அரசு சார்ந்த எல்லா நிறுவனங்களுமே இத இந்த கலாச்சாரத்துக்கு ஒரு முடிவு கட்டுறது நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான அபிப்பிராயம். அதை சொல்லிட்டு நான் இது உள்ளார போறேன். முதலாவதாக ஊடக கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நம்ம யோசிச்சுப்போம். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஊடகர்கள்னு ஒரு ஊடக மாணவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், அல்லது வந்து ஒரு ஊடக வரலாறுன்னு எழுதப்பட்ட விஷயங்கள் எடுத்து பார்க்கிறோம். இந்த வரலாற்று வரிசையில கலைஞரோட பெயர் எங்க? கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பை எந்த இடத்துல நம்ம வச்சு பார்ப்போம்? இது என்னவா இன்னைக்கு பார்க்கப்பட்டது? நான் என்ன நினைக்கிறேன்னா, நேரடியா அவருடைய இடம் இது என்ற இடத்தை நோக்கி செல்வதற்கும், அவருடைய பங்களிப்பு இது என்கிற இடத்தை நோக்கி செல்வதற்கும் முன்பாக முதல்ல அவருடைய இடத்தினுடைய முக்கியத்துவத்தை பேசலாம் அப்படின்னா, மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களுடைய இதழியல் பங்களிப்பினுடைய மிக முக்கியத்துவம் என்ன என்றால், நேரடி அரசியல் எழுத்து இந்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல இல்ல, இந்திய அளவுல நேரடி அரசியல் எழுத்தினுடைய மிக செழுமையான ஒரு மரபு, ஒரு நூற்றாண்டு மரபினுடைய வரிசையில மிக காத்திரமான பங்களிப்பை கொடுத்த அந்த வரிசையினுடைய முன்னணி வீரர்கள், முன்னணி ஜாம்பவான்களில் ஒருவர் என்று மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களை வரையறுக்க முடியும். இதுதான் முதலாவது. இப்ப இந்த அரசியல் எழுத்து, நேரடி அரசியல் எழுத்து அப்படின்னு நான் ஒரு இதழியல் அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது, இன்னைக்கு அந்த அரசியல் எழுத்துக்கான மரியாதை வெகுஜன தளத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற இடத்த நம்ம புரட்டி பார்த்தாதான் இந்த இடத்துல வச்சு அவரை நம்ம மதிப்பிட முடியாது, வேற ஒரு இடத்துல வச்சு பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த கால வரலாற்று நோக்கி நம்ம செல்ல முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எழுத்து, அரசியல் கட்சிகள் நேரடியாக நடத்தக்கூடிய பத்திரிகை, அவற்றினுடைய எழுத்து, அதற்கான தரம் என்பது இன்னைக்கு பெரிய சீரழிவு தான். இதை இன்னைக்கு வந்து ஒரு இதழியல் மாணவரோ அல்லது எழுத்தை வந்து ஒரு சம தொலைவுல வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆய்வாளரோ
அல்லது சாதாரண வாசகரோ, இவங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு பத்திரிகை, ஒரு கட்சி பத்திரிகையினுடைய அதற்கான மதிப்பு, அதற்கான இடம் என்பது ரொம்ப கீழே அதுலதான் இருக்கு. இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கட்சிக்காரர்களுக்கு அப்பாற்பட்டு அந்த பத்திரிகைகள் வாங்கப்படும், பரவலா வாங்கப்படும். கடந்த காலகட்டத்தில் அப்படி வாங்கப்பட்டிருக்கு. அப்படி வாங்கப்பட்ட, அப்படி உச்சத்துல இருந்த ஒரு இதழியல் முன்னுதாரணங்கள்ல ஒன்னா மிக முக்கியமான காலகட்டத்தில் முரசொலி இருந்திருக்கு என்பதற்கும், அதற்கு முன்கள வீரராக மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறாருங்கிறது தான் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பினுடைய மையம். அப்ப இந்த சீரழிவுகள் நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய இதழ்கள் இந்திய அளவுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இடதுசாரி கட்சிகளினுடைய பத்திரிகைகள் ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் சித்தாந்த ரீதியாக மட்டும் அணுகுவது, தனிநபர் துதிப்பாடல் அந்த விஷயங்களை குறைச்சிக்கிறது, கட்சி பங்கேற்புங்கிறத ஒரு வரையறைக்குள்ளார், கட்சி நிகழ்ச்சிகளுக்கான இடம் என்பதை ஒரு வரையறைக்குள்ளார் வைத்துக் கொள்வது என்பதை பின்பற்றுகின்றன. ஒரு காலத்தில் தேசிய இயக்க பத்திரிகைகள் என்று சொல்லப்பட்ட காங்கிரஸ் ஆதரவு இதழ்கள், அதனுடைய அந்த மாதிரியான கலாச்சாரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் சார்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேசிய அளவிலும் சில மாநிலங்களுமாக நேரடியாக அல்லது மறைமுகமாக சார்ந்து சில இதழ்கள் வருகின்றன. அவற்றில் சில குறிப்பிடத்தக்க அளவுல பார்க்கறதுக்கு இருக்கனால ஒரு வலுவான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய இதழ்கள் இன்னைக்கு இல்லை. அடுத்ததாக பிராந்திய கட்சிகள், மாநில அளவுல செயல்படக்கூடிய கட்சிகள், அவை கிட்டத்தட்ட ஒரு சரிபாதி கட்சி நிகழ்ச்சி அல்லது கட்சியினோட தலைவர் அவர் சார்ந்த விஷயங்கள் அப்படி போறதும், சரிபாதிக்கு அந்த கட்சியினுடைய கொள்கை அது முன்னிறுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் இடம் கொடுக்கின்றன என்றாலும் முந்தைய பண்பாட்டுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப கீழே தான் இறங்கி. ஆக இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உதாரணமாக எப்படி வச்சுக்கோமே, இன்னைக்கு நாடகம்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு, நாடகத்துக்கு ஆன செல்வாக்கு என்ன, வெகுஜன செல்வாக்கு என்ன, அந்த இடத்துல இருந்து ஒரு நாடக கலைஞருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஒருவருக்கு கொடுக்க முடியாது. அன்னைக்கு அது எவ்வளவு பெரிய செல்வாக்கோட இருந்துச்சு, அதனுடைய வீரியம் என்னவா இருந்துச்சு, அது உண்டாக்கிய சமூக தாக்கம் என்னவா இருந்துச்சு, அதனோடதான் நம்ம ஒப்பிடு. ஆக நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து நாம் விடுபட்டு ஒரு நூற்றாண்டு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா 2 நூற்றாண்டுகள் முன்னாடி, பலருக்கு அரசியல் எழுத்து அப்படிங்கிறது அசூயை தரக்கூடிய, அரசியல் எழுத்து அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுடைய பத்திரிகைகள் என்பது ஒரு கீழ்த்தரமாக பார்க்கப்படக்கூடிய அந்த மதிப்பீட்டில் தான் பலர் அணுகிறாங்க. அரசியல் பத்திரிகையை அரசியல் ஆயுதமாக கருதுவதுங்கிறது ஏதோ அது ஒரு அது முறைகேடான ஒண்ணு அப்படிங்கிற மாரி எல்லாம் பார்க்க உள்ளபடி அப்படி இல்லை. உலகெங்குமே இதழியல் பத்திரிகைகளுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய நீட்சி எல்லாமே அரசியலுக்கான கருவியாக தான், நவீன அரசியலுக்கான கருவியாக தான் பத்திரிகை அப்படிங்கிறதே வளர்ந்து வந்து. இந்தியாவில் பத்திரிகை எழுத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, இது இன்னைக்கு வந்திருக்கிறது இடம், இது எல்லாத்துக்குமே அரசியல் ஒரு உள்ளார்ந்த சரணா தான் இருந்து. அப்ப கலைஞர் அவர்களுடைய முரசொலியை நாம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்திய அளவுல அவரை ஒப்பிடுறதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய இதழியல் எப்படி இருந்துச்சு, அந்த இதழியல்ல தமிழ்நாட்டினுடைய இதழியல் வரலாறு எப்படி இருக்கு, அதுல திராவிட இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதுல முரசொலியினுடைய முக்கியத்துவம் என்ன, முரசொலி மட்டுமல்லாமல் முரசொலி மற்றும் ஏனைய பத்திரிகைகள் சார்ந்தும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன, இப்படியாக இதை நம்ம விரிச்சுக்கலாம். அப்ப இந்தியாவில நம்ம பத்திரிகை தொடங்குறது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு 240 வருஷம் முன்னாடி போயிடும், 250 வருஷம், ஒரு ஒரு 250 வருஷம் வரலாறுக்குள்ளார நம்ம தோராயமா போனோம்னு சொன்னாதான் இதை நோக்கி நம்ம வர முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்களுக்கு எல்லாருக்கும் பலருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், இந்திய அளவுல
1780 பெங்கால் கேசட், அதுதான் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை அப்படின்னு நம்ம சொல்றோம். பெங்கால் தான் வந்து அதனுடைய மிக முக்கியமான மையமா இருக்கு. பத்திரிகை எழுத்தோட நவீன அறிவியக்கத்தோட ஒரு எழுச்சியான ஒரு பகுதியா இருக்கு. இதற்கான காரணம், வரலாற்று காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. டெல்லிக்கு முன்னதாக 1910 வரைக்கும் கல்கத்தா நகரம் தான் அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்கு. அப்ப கல்கத்தா வந்து பிரிட்டிஷாருடைய மிக முக்கியமான களமா இருக்கு. தொடக்க முதலாக மிக முக்கியமான களமாக இருக்கு. அங்க வரக்கூடிய பிரிட்டிஷார் வந்து தங்களுடைய வாழிடமா அதை மாத்துறாங்க. அங்க அதற்கேற்ற எல்லா கலாச்சாரமும், இந்த காலனிய காலகட்டத்தினுடைய எல்லா விஷயங்களும் கல்கத்தால இருந்து தான் அரும்ப ஆரம்பிச்சு பெரிய அளவு. அப்ப அங்க பத்திரிகைகளும் அப்படி ஆரம்பிச்சு. ஆனா தொடக்க கால பத்திரிகை வரலாறு ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு பிரிட்டிஷார் தங்களுக்குள்ளாரான பரிவர்த்தனைகளுக்காக நடத்தக்கூடிய ஒரு இயக்கமா தான் பத்திரிகை எழுத்துங்கிறது. இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்தோட ஊடாடுறதுக்கு அல்லது அரசாங்கத்துடைய விஷயங்களை பேசுறதுக்கு, தங்களுக்குள்ளாரான ஒரு சின்ன விவாதங்களுக்கு, பிரிட்டனோட விஷயங்களை இங்க விவாதிக்கிறது, இப்படியான ஒரு டூல். அப்படிதான் வந்து பத்திரிகைகள் போகும். அப்ப இந்த போக்குகள் எல்லாம் வந்து எப்ப மாறுது, எந்த சூழல்ல மாறுது அப்படின்னு சொன்னா, கங்காதர் பட்டாச்சார்ஜி அவர் வந்து 1816 பெங்கால் கேசட் திருப்பி தேவைப்பட்ட பத்திரிகை தொடங்குறார். அதுல இருந்துதான் இந்தியர்களுடைய தொடக்கம்ங்கிறது இப்படி மெல்ல ஆரம்பிச்சாரு. இதே காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம், சென்னையில இங்க நேரடியா மெட்ராஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சீக்கிரம் பத்திரிகைகள் தொடங்க ஆரம்பிச்சு இங்கே. அங்க வந்து நம்ம 1800கள் நம்ம சொல்லும்போது, 1816 அங்க சொல்லும்போது, 1780 இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது இங்கேயும் மெட்ராஸ் குரியர் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டானியர் 1785 இங்கேயும் வந்து தொடங்கிறார். ஆனா ஒன்ஸ் அகைன் இது எல்லாமே அரசு சார்ந்த அல்லது அரசோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும், பிரித்தானியர்களுக்குள்ளார தங்களுக்குள்ளார ஒரு உரையாடலாகவும், இன்னும் கொஞ்சம் மேலெழும்பி வந்தால் அது கிறிஸ்தவ மிஷினரிகள் பின்னிருந்து இயக்கக்கூடிய அவர்களுக்குள்ளான ஒரு உரையாடலாகும். இப்படிதான் பெரும்போக்குல அது போயிட்டு ஒரு பெங்கால்ல வந்து ஒரு பெரிய உடைப்பு அல்லது வந்து ஒரு இந்தியர்கள் அளவுல வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னோம்னா, 1820 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அடுத்தடுத்து பத்திரிகைகள் தொடங்க ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் பத்திரிகை வந்து பிராமணிக்கல் மேகசின் அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப அவருடைய தாக்கம் என்பது, அவர் வந்து அடுத்தடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா பல்வேறு மொழிகளிலும் தன்னுடைய பத்திரிகைகளை தொடங்க ஆரம்பித்தார். அப்ப வந்து பெங்கால்ல வந்து இந்த ஊடாட்டம் என்பது அடுத்தடுத்த லெவல்ல சரசரன்னு இறங்குது. இதே போல எல்லா இடங்கள்லயுமே இறங்க. ஆனாலும் கூட ஒரு இது இது ஒரு ஒரு பீக் போறது, ஒரு உச்சம் நோக்கி நகர்றதுங்கிறது 1800களுடைய இறுதி காலகட்டம். அந்த காலகட்டத்துலதான் இது மெல்லமா வந்து ஒரு டக்குன்னு ஒரு பெரிய டேக் ஆஃப். இந்த டேக் ஆஃப் வந்து ஒரு ஒவ்வொரு லேயர்லயுமா நடக்க ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டுல வந்து அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய உடைப்பை உண்டாக்கி வளர்ந்த பத்திரிகை அப்படின்னு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல முதலாவதாக நம்ம 1878 தொடங்கப்பட்ட இந்த இந்து நாளிதழ், ஆங்கில நாளிதழ். ஐயா ஐயா இடையூறுக்கு கொஞ்சம் பொறுத்தரலாம். உங்களுடைய சத்தம் ரொம்ப குறைவா இருக்கு. ஓ, சத்தம் குறைவா இருக்கா? ரொம்ப குறைவா இருக்கு, கேட்கலன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒரு நிமிஷமா ஒரே
இப்ப 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 கேக்குதுங்களா? கேக்குது கேக்குதுயா, கேக்குது கேக்குது. இது போதுமான அளவுக்கு இருக்கா? நீங்க முதல்ல பேசுனீங்களா அதே அளவுதான் இருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம். இப்ப எப்படிமா இருக்கு? பேசுங்க பேசுங்க சார். ஸோ இந்து அதுக்கு அடுத்ததாக சுதேசமித்ரன் 1882 ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இதே காலகட்டத்துல இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில 1890கள்ல முதல் முறையா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதிவாரி கணக்கெடுப்பா நடத்தப்படும். இதற்கு பின்பு ஒவ்வொரு சமூகங்களும் தங்களுடைய சமூகத்தை முன்னிறுத்தி, தங்களுடைய உரிமைகள், தமக்கான அதிகாரத்தை முன்னிறுத்தி பத்திரிகைகள் நடத்துறங்கிற போக்கு வந்து ஒரு பெரும்போக்கா வளர ஆரம்பிச்சு. ஏற்கனவே அது தொடங்கி இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய பத்திரிகைகள், நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளோட பட்டியல் பார்த்தால் இந்தியர்கள் ஆரம்பிக்கிற இடங்கிறது, ஏன்னா அன்னைக்கு வந்து பிராந்திய அடையாளம்ங்கிறது ஒரு பெரிய அளவுல எழுச்சி உறல. பிராந்திய அடையாளம் என்பதோ ஒரு அளவுக்கு மேல அது விஷயமா மாறல. சோ வந்து உங்களுக்கு வந்து இயல்பா இந்திய சமூகம் எப்படி இருக்குன்னா, அது சாதி சார்ந்து இருக்கிறதுனால இயல்பா அது அப்படிதான் வரிச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1950கள்ல மாநில பிரிவினை, மாநிலங்கள் சார்ந்து எல்லாத்தையும் வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லி பெயர் முடிவு பண்ணும் போது உத்தரப்பிரதேசத்துக்கு, இன்றைய உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த பெரிய 2 பரிந்துரை, நேரு அவர்களுக்கு வந்த பரிந்துரை என்னன்னு சொன்னா, ஒண்ணு ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்த நாட்டுக்குமே வைக்கக்கூடிய பேர் அது. அப்படி இல்லை, மாநில ரீதியா ஒரு மாநில அடையாளத்தோட ஒரு சப் நேஷனல் ஐடென்டிட்டியோட ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அடுத்ததா நேரா அவங்க வந்து ஆரியஸ்தான்ங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படிதான் இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து ஒரு 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 பெரிய தேசிய அடையாளம், அல்லது வந்து நேரா சுருங்கி போய் ஒரு சாதி அடையாளம் அல்லது ஒரு சின்ன சமூக அடையாளம் அப்படிங்கிற இடத்துக்கு சுருங்கிடக்கூடியதான் தான் நம்முடைய ஐடென்டிட்டி. அது அப்படிதான் எவால்வ் ஆயிருக்கு. அப்படிதான் எவால்வ் ஆக முடியும். இது போன்ற ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு சமூகத்துக்கு அப்படிதான் எவால்வ் ஆகியிருக்க முடியும். சோ இதுல இருந்து நீங்க இப்படியே வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஹிந்து நாளிதழோ அல்லது தமிழ்நாட்டு, நம்ம நேரடியா தமிழ்நாட்டுக்கு சுதேசமித்திரனோ எடுத்துக்கிட்டா, சுதேசமித்திரனை வந்து அதனுடைய ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயரை பின்னால என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்னை ராஜதானியுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லி அவருடைய பிற்பாடு நடக்கக்கூடிய அவருக்கான ஒரு பாராட்டு கூட்டத்துல வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி அந்த சமயத்துல குறிப்பிடும் போது அப்படி குறிப்பிடுறாங்க, சென்னை ராஜதானியினுடைய அரசியல் குரு. 1915ல காந்தி வந்து அவரை பார்த்துட்டு போறாரு. இங்க வரும்போது பார்த்துட்டு போறாரு. அவர் உடம்பு முடியாம இருக்கிறவரை வந்து நலம் விசாரித்து விட்டு அவருடைய பங்களிப்பை எல்லாம் போற்றி விட்டு போகிறார். அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு. ஹிந்து நாளிதழ் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கும் போது அதனுடைய சாராம்சமாக இருக்கக்கூடியது, ஒரு நீதிபதி பதவிக்கு இந்தியரை ஒருத்தரை வந்து நியமிக்கணும். இந்தியர் அல்லாதவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறது, அதாவது பிரிட்டானியர்கள் தான் இருக்க முடியுங்கிற இடத்துல இந்தியரை நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான லாபி, அதுதான் அதோடைய மிக முக்கியமான தொடக்கத்துக்கான புள்ளியா இருக்கு. அப்ப
இதோட நம்ம சுப்பிரமணிய ஐயரோட காந்தியை நீங்க தொடர்பு படுத்தி அப்படியே நீளமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய அன்றைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு ஒரு மிக முக்கியமான தூண். அப்படியான இடத்துலதான் அன்றைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஹிந்து நாளிதழோ அல்லது சுதேசமித்திரனோ அப்படிதான் வளர்ந்து வராங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம ஹிந்து, சுதேசமித்திரன் இப்படி ஆரம்பிச்சு ஆனந்த விகடன் இதெல்லாம் போய் இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுடைய பங்களிப்பை நாம் ஒப்பிடுவதற்கு அவருக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் இதழியல்ல பலரும் பொதுவா எழுதக்கூடிய வரலாற்றை தொடங்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகையாளர் என்று குறிப்பிடக்கூடிய ஜாம்பவான் என்று குறிப்பிடக்கூடிய ஒருத்தர்லேருந்து தொடங்கினா இந்த ஒப்பீடு எந்த அளவுக்கு கருணாநிதி அவர்களை வெறும் அரசியல் பத்திரிகையாளர் என்று அப்படி குறிப்பிட முடியாது. அதே போல வெகுஜன பரப்புல இன்றைக்கு பலர் அவங்க எந்த விதமான அடையாளமும் அல்லாதவர்களாக பார்க்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். டி எஸ் சொக்கலிங்கம் அவர் டி எஸ் சொக்கலிங்கம் தமிழ்நாட்டினுடைய எதிரிகள்ல ஒரு ஜாம்பவான். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு. அவருக்கு அடுத்த நிலையில தான் ஏஎன் சிவராமன்ட்ட தினமணி பத்திரிகை வருது. தினமணி பத்திரிகையினுடைய நிறுவன ஆசிரியர் அதை நிருபவர் சதானந்த் அவர்கள் வழியா அது தனி விஷயம்னாலும் நிறுவப்படும் போது முதல் ஆசிரியராக டி எஸ் சொக்கலிங்கம் அவர்கள் தான் இருக்கிறார். அவருடைய பிரயாணம் தினமணி 1934 வருது. நாம இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு எந்த வகையில அப்படி வராரு அப்படின்னு சொக்கலிங்கம் அவர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பயணம் நமக்கு துலக்கமாயிடும். 1899 மே 3ஆம் தேதி சொக்கலிங்கம் அவர்கள் தென்காசியில பிறக்க அப்படியே கலைஞர் அவர்களோட 25 வயசு முன்னாடி இவர் ஜூன் 3னா ஒரு மே 3 அப்படி பார்த்துக்கோம். 25 வயசு முன்னாடி ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 1920 தான் அவருடைய பத்திரிகை பணிங்கிறது தொடங்குது. 1923 தமிழ்நாடு பத்திரிகையில ஒரு உதவி ஆசிரியரை குறிப்பிடத்தக்க ஒரு பணியாற்ற தொடங்குகிறார். இந்த தமிழ்நாடு பத்திரிகையை யார் ஆரம்பிக்கிறது அப்படின்னா வரதராஜலு நாயுடு அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அரசியல் பின்னணியில தான் அது தொடங்கப்படுது. 24 கலைஞர் பிறக்கிறாரு. நீங்க அதுக்கு முன்னாடி இதை பார்த்து 23 டி எஸ் சொக்கலிங்கத்தோட பணி தொடங்கு. இதற்கு அடுத்தது 1931 காந்தி பத்திரிகையை அவர் தொடங்குறார். தமிழ்நாட்டுல இருந்து வெளியில வந்தாரு. காந்தி பத்திரிகையை தொடங்குறார். அது தமிழ்நாடு ஒரு மாதிரியா தேங்கி போய். அதற்கு பிறகு தமிழ்நாடோட ஒரு வகையான நீச்சினும் காந்திய சொல்லலாம். அதோட தொடர்ச்சினும் சொல்லலாம். இவருடைய கருத்தியல் தளத்தை சார்ந்து காங்கிரஸ் மகாசபை சத்தியாகிரகம் பண்ணும்போது அதனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது என்கிற தடை சூழல் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கு. அதை மீறி அந்த தீர்மானத்தை வெளியிட்டு பத்திரிகைக்கு தடையை எதிர்கொண்டு 6 மாத சிறை சென்று 200 ரூபாய் அபராதம் கட்டி இப்படி எல்லாம் தான் அந்த காந்தி பத்திரிகை போய் அப்படி முட்டி மோதி நிற்குது. இதற்கு பிறகு 1934 தினமணி ஆரம்பிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா அடுத்து வரக்கூடிய வரவிருக்கும் தேர்தல்ல காங்கிரஸுக்குன்னு ஒரு தினசரி வேணும். அதற்காக தான் அந்த பத்திரிகையை தொடங்கப்படும். அந்த இடத்துல இருந்துதான் மரியாதைக்குரிய சொக்கலிங்கம் அவர்கள் ஆசிரியராக அங்க போய் அமர்றார். அதுல இருந்து அவர் தான் அடுத்தது ஏஎன் சிவராமன் அவர்களை அழைச்சிட்டு வர்றாரு, பத்திரிகைக்கு அழைச்சிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் சொக்கலிங்கம் அவர்கள் தினமணி ஆசிரியராக இருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா அவர்தான் முதலாளி என்று நினைக்கத்தக்க அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தோடு இயங்குகிறார். ஒரு கட்டத்துல வெளியில வராரு. அப்படி தினமணி நிர்வாகத்தோடு அவர் முரண்பட்டு வெளியே வராரு. இதற்கு இடையிலேயே ஏஎன் சிவராமன் 1940 ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். இவரால் பொறுப்பேற்க வைக்கப்படுகிறார். இவரால் பொறுப்பு அமர்த்தப்படுகிறார். என்ன காரணத்துக்காக அப்படின்னா தனிநபர் சத்தியாகிரகத்துல சொக்கலிங்கம் அவர்கள்
சிறை செல்றார். அப்பதான் ஏஎன் சிவராமன் அவர்கள் பொறுப்பேற்கிறார். அப்ப இந்த அளவுக்கு நேரடியாக அரசியல் தொடர்பு அதுல இருக்கு. பின்னாடி சொக்கலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்படுற விஷயங்கள், இந்த பேச்சுகள், இதெல்லாம் தனியா அதை ஒண்ணு வச்சுப்போம். நம்ம அதுல ரொம்ப டீட்டெயிலா போறோம். நீங்க இதற்கு பின்பு 1966 வரைக்கும் மறைகிற வரைக்கும் சொக்கலிங்கம் அவர்கள் அடுத்த தினமணில இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் தினசரியின் பத்திரிகை தொடங்குறாரு 1944. அந்த பத்திரிகையை தொடக்கி வைத்தவர் ராஜாஜி அவர். தொடக்க விழால நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குறவர் ராஜாஜி. அதுக்கப்புறம் 1953 ஜனயுகம்னு ஒரு வார இதழ் தொடங்குறார். 1960 நவசக்தி ஆசிரியராக அவர் இருக்கிறார். இவை எல்லாமே அரசியல் சார்ந்த பத்திரிகைகள் தான். காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முழு ஆசையினுடன் நடத்தப்பட்ட பத்திரிகைகள். அப்ப சரி, சொக்கலிங்கம் இப்படி இருக்கிறார். ஏஎன் சிவராமன் தமிழ் பத்திரிகை உலகத்தினுடைய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி பெரிய அவர் அளவுக்கு பங்களித்தவர் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 1930 வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் அதுல பங்கேற்கிறதுக்காக தான் தமிழ்நாடு பத்திரிகையில இருந்து வெளியில வந்துதான் அதுல பங்கேற்க வேண்டியது. 20 மாத சிறை தண்டனை அவர் ஏற்க வேண்டியது அந்த போராட்டம். இதற்கு பின்னாடி தொடர்ந்து காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டில தான் ஏஎன் சிவராமன் தன்னுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் இயங்க. இந்த பார்வையிலிருந்து தான் திராவிட இயக்கத்தை அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது. இந்த பார்வையிலிருந்து தான் ஒவ்வொரு விஷயத்தை அவர்கள் அணுகக்கூடிய விஷயங்கிறது. இதையெல்லாம் நம்ம இல்ல இந்த பத்திரிகை இது இப்படிதான், அந்த பத்திரிகை அப்படி, இந்த பத்திரிகையால முழுமையா எந்த அரசியல் பங்கேற்பும் கிடையாது, அது அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் பலமுறை திரும்ப சொல்வது போல அரசியல் நிலைப்பாடு இல்லாத பிரதின்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க மாரியம்மன் கோயிலுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஒரு நோட்டீஸ் அடிச்சீங்கன்னா கூட அதுலயும் பாலிடிக்ஸ். நீங்க மேல என்ன போடுறீங்க, அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில்னு போடுறீங்களா, ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம்னு போடுறீங்களா, அதுல பயன்படுத்துற மொழி என்ன, அதுல நீங்க அந்த விழாவை எப்படி கட்டமைக்கிறதுக்கான இதா இருக்கு, அதுல தலைமை தாங்குறவங்க யாரு, அதுல எந்தெந்த சமூகங்கள் பங்கேற்க, எல்லாத்தையுமே அதை சுட்டக்கூடிய ஒரு அரசியல் பிரதியா அந்த நோட்டீஸ் கூட மாறும். அப்ப எனக்கு அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பத்திரிகை துறையில இருக்காருங்கிறது ஒரு கலைஞர் போய். ஒரு விஷயம் நாம எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, அரசியலுக்காக உண்மைகளை வளைக்கக்கூடாது. அதுதான் பொதுவான நியதி, அது பொது நியதி. 2 வகைமைகள் இருக்கு. ஒண்ணு பத்திரிகையாளர்களாக இருந்து அரசியலோடு ஊடாடுவது, இன்னொன்னு அரசியலாளர்களாக இருந்து பத்திரிகை எழுத்தோட ஊடாடுவது. இதுல ஏஎன் சிவராமன் முதல் வகை, பத்திரிகையாளராக இருந்து அரசியலோடு ஊடாடுவது. 2வது வகைமையை சேர்ந்தவர் கலைஞர் கருணாநிதி. அரசியலராக இருந்து பத்திரிகை எழுத்தோடு ஊடாடும், பத்திரிகையை தனக்கான அரசியல் கருவியா மாற்றும். ஆனா 2லயுமே நோக்கங்கள் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, சமூகத்தை நோக்கி நேரடியா உரையாடுவது என்பதும் தான் விரும்பக்கூடிய மாற்றத்தை கொண்டு வருவது. இந்த 2 பிரிவுல இதனையில இது மோசம், இது நல்லது அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லவே. ஏன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அறிவு புகட்டிய, அரசியல் அறிவை புகட்டிய பெரும்பான்மை இந்தியர்களை அரசியல் நோக்கி, வெகுஜன அரசியல் நோக்கி இழுத்து வந்த இந்த நாட்டினுடைய தேசப்பிதா என்று நம்மால் கொண்டாடப்படக்கூடிய காந்தி தான் இந்தியாவினுடைய வெகுஜன பரப்புல பெரிய பத்திரிகையாளராக திகழ்ந்தார். ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 19 வயதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலி ஆரம்பிக்கிறார். 19 வயசு வரைக்கும் காந்தி பத்திரிகையை படிக்க கிடையாது. அவர் சொல்றார், இந்தியா இருக்கிற வரைக்கும் நான் தினசரி பத்திரிகை படிச்சதே கிடையாது. அப்ப தினசரி பத்திரிகை படிக்கிற பழக்கம்ங்கிறது எங்க காந்திக்கு வருது அப்படின்னு சொன்னா, லண்டன் போனதுக்கு அப்புறம் தான் அவர் படிக்க போகிற காலகட்டத்துல தான் வர ஆரம்பிச்சு. காந்தியினுடைய இதழியல் பங்களிப்புங்கிறது நேரடியா அவர் எழுதுறதுங்கிறதெல்லாம் லண்டன்ல இருக்கும்போதே எழுத ஆரம்பிச்சார். ஆனா இதழியல் பங்களிப்பு நேரடியா ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுங்கிறது தென்னாப்பிரிக்கால அவர் தொடங்குறது. இந்த தென்னாப்பிரிக்கால காந்தியை நான் ஏதோ காந்தியன்கிறதுக்காக இழுக்கல, அல்லது இந்திய தொடர்போட இதை இழுக்கல, தமிழ் இதழியோடு இதை நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும். பலர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா.
தென்னாப்பிரிக்கால காந்தி வந்து காந்தி தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமா 4 பத்திரிகைகள் நடத்துறாரு. அதுல ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியது வந்து ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்தியன் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் இந்தியால யங் இந்தியா, நவஜீவன், இதுல இந்த இந்தியன் ஒப்பீனியன் வந்து 4 மொழிகள்ல காந்தி 4 மொழியும் சேர்ந்து வர மாதிரி, ஆங்கிலம், இந்தி, அவருடைய தாய்மொழியான குஜராத்தி மற்றும் நம்முடைய தாய்மொழியான தமிழ். அப்ப தமிழ் இதழியல்ல நம்ம இந்த கணக்குல வந்து இதை சேர்த்து 1903 நேட்டால்ல இந்தியன் ஒப்பீனியன் காந்தி தொடங்கினதுல தமிழ் இதழியலை வந்து நம்ம சேர்த்து பார்க்கறதுக்கு, தமிழ்ங்கிறத வந்து தமிழ்நாட்டோட சுருக்கி பார்க்கக்கூடிய அந்த வரையறையும் நம்ம எடுத்துடணும். தமிழ்நாட்டுக்கு வெளியில தமிழ் என்னவா பார்க்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம எடுத்தோம்னா, இதழியல்ல எடுத்தோம்னா அதுல இந்தியன் ஒப்பீனியனுக்கு ஒரு இடம் இருக்கு, காந்திக்கு ஒரு இடம். சோ காந்தி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அரசியல் எழுத்து நம்ம அப்படி சொல்றோம், அந்த அரசியல் எழுத்து அதுதான் வந்து இந்தியர்கள், பெரும்பான்மை இந்தியர்களை முதல்ல வந்து அறிவு தளத்தை நோக்கி பிடிச்சி இழுத்துட்டு வரும். அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய மரபு இருக்கு. திலகர்ல ஆரம்பிச்சு, காந்தில ஆரம்பிச்சு, பெரியார்ல ஆரம்பிச்சு, நேருல ஆரம்பிச்சு, அம்பேத்கர்ல ஆரம்பிச்சு, அண்ணால ஆரம்பிச்சு, இஎம்எஸ்ல ஆரம்பிச்சு, இப்படி ஒரு பெருமரபுல கலைஞர் அவர்கள். இந்த பெருமரபுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏனைய பத்திரிகைகள் அடுத்தடுத்த தளத்துல எப்படி ஒர்க் பண்ணாங்களோ, இந்த பெருமரபு தான் வந்து போய் ஒரு சாதாரண ஆள், ஒரு குடியானவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆள்கிட்ட கொண்டு போய் பத்திரிகை எழுத்தை கொண்டு போய் சேர்க்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம்ங்கிறது மிக முக்கியமான அறிவியக்கம். அதனுடைய தலகர்த்தர்கள் ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா தான் இதை இந்த 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 இடத்துல வச்சு பார்க்கும்போதுதான் அவருடைய முழு பரிமாணம்ங்கிறது வேற அப்படிங்கிறது. திராவிட இயக்கத்தை வந்து அது வந்து வெறும் ஒரு வெகுஜன் இயக்கம், அது வந்து அறிவு இயக்கம் கிடையாதுன்னா பலர் சொல்லக்கூடிய, அதற்கு முறையான ஒரு இடத்தை கொடுக்காமல் நிராகரிக்கக்கூடிய போக்குங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு. இனிமேலும் அந்த மாதிரியான புரட்டுகளை எடுத்துட்டு போக முடியாது. அத இதற்கு வந்து ஒரு வகையில நான் இந்து தமிழ் நாளிதழில் பணியாற்றில் கொண்டு வந்த தெற்கிலிருந்து ஒரு சூரியன், மாபெரும் தமிழ் கனவு நூல்கள் எல்லாம் ஒரு வலுவான சான்றாக அதை நிரூபணம் பண்ணிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அது சந்தோஷத்தோட இங்க குறிப்பிட்டு. மிகப்பெரிய அறிவு இயக்கம் தான் அது. என்னவா நடந்திருக்கு அந்த திராவிட இயக்கம்? அறிவு இயக்கம் இல்லைங்கிறதுல ஏதோ ஒரு விதத்துல அந்த புரட்டை வந்து பேர்லயே வந்து உடைக்கக்கூடியதா இருக்கு. நீதி கட்சிங்கிற பேரே தென்னிந்திய நலவரம் அப்படி கிளம்பி வருது இல்ல, அதுக்கான அந்த நீதி கட்சிங்கிற பேரே அவங்க நடத்தக்கூடிய ஜஸ்டிஸ் பத்திரிகையினோட பேர் தான் நீதி கட்சிங்கிற பேராவே மாறு. அப்ப அவர்களை எப்படி நம்ம அப்படி சொல்ல முடியும்? நீங்க சுதேசமித்திரன் வந்து எழுந்தது, அதோட வீழ்ச்சி எங்க தொடங்குதுன்னா, திராவிடன்னு பத்திரிகை தொடங்குறாங்க, நீதி கட்சியில தொடங்குறாங்க. 1916 தொடங்கப்படக்கூடிய அந்த திராவிடன் பத்திரிகை வந்து சுதேசமித்திரனுடைய சரிவுக்கு ஒரு காரணங்கள்ல ஒன்னா சுட்டிக்காட்டு. அதற்கு வந்து ஒரு அப்படி ஒரு செல்வாக்கு. அதே போல இந்த அரசியல் பத்திரிகைகள்லாம் ஏதோ சாதாரணமா அன்னைய காலகட்டத்துல ஏதோ பேருக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம். தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்துக்கொண்டா முதலாக வந்து 1 லட்சம் பிரதிகள் விற்ற பத்திரிகை அப்படின்னு சொல்லி சுதந்திர சங்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்ந்த ஒரு பத்திரிகை, அதுதான் வந்து முதல்ல வந்து 1 லட்சம் பத்திரிகையை தாண்டி வருது. அவ்வளவு பெரிய நீங்க வந்து இதெல்லாம் வந்து 1930களில் யோசிச்சுப்பாங்க. அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. அதே போல கல்கி வந்து 1950 அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய காலகட்டத்துல 75,000 பிரதிகள் விற்குது தமிழ்ல. கிட்டத்தட்ட கல்கி வந்து 75,000 பிரதிகள் விற்கும். 75,000 பிரதிகள் விற்கும் போது இந்தியாவிலேயே அதிக வைக்கக்கூடிய வார இதழ்கள் ஒன்னா இருக்கு. இந்தியாவிலே அதுதான் நம்பர் 1 இருக்கு. தமிழ்நாட்டு மொழி எவ்வளவு பேசியிருப்பான் அன்னைக்கு வந்து கல்வியறிவு பெற்றவர்களுடைய, எழுத்தறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதுல எவ்வளவு பேருக்கு வந்து ஒரு வார இதழ காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை இருந்து. அப்ப வந்து இது மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இருந்திருக்குன்னு சொன்னா இவர்கள்லாம் ஏற்படுத்தின தாக்கம் வந்து நம்ம குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது.
சுதேசமித்திரன் நமக்கு தெரியும். சுதேசமித்திரனுக்கு சவால் விட்ட அளவுக்கு ஒரு திராவிடன்கிறது இருந்தது தெரியாது. இதுக்கு இடையில இந்த காலகட்டத்திலே நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரையே இன்னொரு ஒரு பெரிய இயக்கம் தமிழ்நாட்டுல வந்து அப்படி கிளந்து விட்டு எரியுது. நம்முடைய பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து கொடுத்திருக்கக்கூடிய புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஒரே ஒரு நிமிஷம். அதன் சூரியோதயம் முதல் உதயசூரியன் வரை இந்த புத்தகம் நீங்க பத்திரிகை சம்பந்தமா தெரிஞ்சுக்க வேண்டியவங்க அவசியம் படிக்க வேண்டிய புத்தகங்கள்ல ஒண்ணு இது. அதே போல ரா பத்மநாபன் எழுதிய தமிழ் இதழ்கள் இந்த புத்தகம், அதே போல இன்னும் ஒரு 10-15 புத்தகங்கள் இருக்கு பட்டியல் படல. ரொம்ப முக்கியமா வந்து இது. அப்புறம் ஆமாசாமி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் இதெல்லாம் வந்து தமிழ் இதழியல் வரலாற்றை நீங்க அறிஞ்சிக்கிறதுக்கு முக்கியமானது. பேராசிரியர் பாலசுப்ரமணியத்தினுடைய புத்தகம், இந்த புத்தகத்தை நான் குறிப்பிடுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு இடையிலேயே அதாவது அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு சமூகமும் பத்திரிகையை தொடங்குது இல்லையா. ஒரு காலகட்டத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அது தன்னுடைய உரிமைகளை நோக்கி பேசும்போது தலித் சமூகம் வந்து பின்னாடி இல்லை. இன்னைக்கு வந்து நாம வந்து பலர் வந்து சமூக தளத்துல பொருளாதார தளத்துல தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது தலித் சமூகத்தை வந்து ஒரு படி கீழே வச்சு பார்க்கக்கூடிய போக்கு இருக்கே. ஆனா அறிவு இயக்கத்தை பொறுத்த அளவுல தலித் சமூகம் வந்து முன்னாடி சென்ற சமூகங்கள்ல ஒண்ணு. தமிழ் சமூகத்துல முன்னாடி சென்ற சமூகங்கள், சென்று கொண்டே இருக்கக்கூடிய சமூகங்கள்ல இன்னைக்கும் நான் பல இடங்கள்ல சொல்லுவது உண்டு. இன்றைக்கு ஆண்ட பெருமை பேசக்கூடிய பல சாதியினர் அல்லது சமூகத்தினர் வந்து நீங்க வந்து முனைவர் பட்ட ஆய்வு அல்லது வந்து நீங்க ஒவ்வொரு அறிவுத்தளம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கணக்கு எடுத்தோம்னா அந்த இடமே இருக்காது. இன்டலெக்சுவல் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல வந்து தலித் சமூகத்தை விடவும் கீழே இருக்கக்கூடிய சமூகங்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை எல்லாம் சேர்ந்தது நிறைய இருக்கு. தன்னை பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம வந்து அக்கறையோட பார்க்க வேண்டியது. ஆனால் ஆண்ட சமூகம் அப்படின்னு சொல்லிக்கும் போது அப்படியெல்லாம் நீ இல்லை அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது. சொல்லும் போது நானும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கிறத இந்த இடத்துல சொல்றேன். இதெல்லாம் இதை சுட்டி காட்டும் போது வந்து என் தரப்பு குறையாவும் இது வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உள்ளார வருவோம். அப்ப அயோத்திதாசருடைய அவர் முன்னெடுக்கக்கூடிய பத்திரிகைகள், அதே காலகட்டத்துல ஏராளமான பத்திரிகைகள் தலித் சமூகத்திட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 1920களில் வந்து இந்த திராவிட இயக்க பத்திரிகைகள் ஒரு பெரிய இடத்துக்கு மெல்லமா போவார். அதுல இருந்து போய் 25ல பெரியார் வந்து நேரடியா அரசியல் அரங்குல வந்து அவருடைய இது வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது, அதாவது அவருடைய ஆகிருதி வெளிப்படல ஆரம்பிக்கும் போது அதனுடைய வீச்சுங்கிறது வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த வீச்சு வந்து ஒன்னோட ஒண்ணு முட்டி மோத ஆரம்பிச்சு. காங்கிரஸ் இயக்கமும் திராவிட இயக்க இதழ்களும், இன்னொரு பக்கம் பொது உடைமை இயக்க அவையும் வந்து இதுக்கு அந்தாண்ட 4வதா ஒண்ணு தனித்தமிழ் இயக்கத்துல இருந்து வரக்கூடிய அதுவும் இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயும் அடிச்சுட்டு முன்னாடி மேல நிற்கக்கூடியதா எது இருக்கு அப்படின்னு சொன்னா, வெகுஜன தளத்தில் காங்கிரஸ் சார்ந்த இதழ்கள், வலுவான தளத்துல கீழே டென்ஸ்டா போய் இறங்குறதுல திராவிட இயக்க இதழ். இது ரெண்டும் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணக்கூடியதா. இந்த இடத்துலதான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, திராவிட இயக்க இதழ்களுடைய மிக முக்கியமான ஒரு இது என்ன பங்களிப்பு என்னன்னா, நீங்க ஆரிய ஜனப்பிரியன், ஆரிய ஜன ரச்சினி, நாடார் குலமித்திரன், வைசிய மித்திரன், வன்னிய குலமித்திரன், விஸ்வகர்ம குலோபகாரி, இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகை எல்லாம் சாதி அடையாளத்துல இப்படி வந்துட்டு இருக்கும்போது அயோத்திதாசர் ஒரு இடத்தை தட்டுற ஒரு பைசா தமிழன் அவர் எடுக்கக்கூடிய இடங்கிறது இந்த ஐடென்டிட்டியை வேற இடத்துக்கு கொண்டு.
அதே போல அவரோட நேரடியான தொடர்பு திராவிட இயக்கத்துக்கு இல்லை என்றாலும் கூட, நேரடியா இதோட நீட்சி, அதோட தொடர்ச்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது என்றாலும் கூட, சிந்தனை தளத்துல இவர்கள் நேரடியா எடுக்கக்கூடிய அந்த இடம் என்பது, நீங்க எடுத்தோடனே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அல்லது திராவிடன் என்கிற அடையாளமா இருக்கட்டும், இது ஒட்டுமொத்தமா வேற ஒரு நேரேஷனை கிரியேட். இந்த நேரேஷன்ங்கிறதும் இந்த நேரேட்டிவ்ங்கிறதும் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய ஒரு ஆல்டர்னேட் நேரேட்டிவா இருக்குதுங்கிறது தான் திராவிட இயக்கத்துடைய மிக முக்கியத்துவம். இந்த இந்தியா என்கிற அமைப்பை ஒட்டுமொத்தமா எல்லாரும் பார்க்கிற பார்வை, அது வந்து காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அல்லது கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸா இருக்கட்டும், வர்க்க ரீதியா அப்படி பாக்குறோம், பொருளாதார ரீதியா அப்படி பாக்குறோம், சமூக ரீதியா அப்படி பாக்குறோங்கிறது ஒரு விஷயம். ஆனா இந்தியா என்கிற அடிப்படை அமைப்பை, அதை பார்க்கக்கூடிய இடத்தை வேற ஒன்னா தலைகீழா பார்க்கக்கூடியது. இன்னும் கரெக்டா சொல்ல போனா குமரியிலேருந்து இது பார்க்கக்கூடியது மாதிரி, இங்கிருந்து தொடங்குற மாதிரி பார்க்க முடியும். கலைஞர் அவர்கள் வந்து இந்த மரியாதைக்குரிய ராஜமாணிக்கம் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய செயலராக இருந்தவர். அவர் நேற்று அந்த தகவலை பகிர்ந்துகிட்டார், உறுதிப்பட்டார். கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலை வைக்கும் போது ஒரு நாள் காலையில சிஎம் ஆபீஸ்க்கு வர வந்துட்டு ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்த உடனே முதல்ல சிற்பிக்கு ஸ்தபதிக்கு வந்து போன் போடுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல எடுத்தோடனே அவர் பேச ஆரம்பிச்ச விஷயம், குமரியில வந்து வள்ளுவருக்கு சிலை வைக்கும். இங்கேருந்து வள்ளுவர் பார்க்கிறார், நேரா இமயத்தை பார்க்கிறார், இந்தியா இங்கேருந்து தொடங்குது. இந்த சிந்தனை என்பது இந்தியா வந்து இங்க முடியல, இங்க தொடங்குது என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தனித்துவமான பார்வை. அது திராவிட இயக்கத்தினுடைய பார்வை அல்ல, தமிழ் பார்வை, தமிழ்நாட்டினுடைய பார்வை, தமிழர்களுடைய பார்வை, இந்த தமிழ் சிந்தனை மரபினுடைய பார்வை. அது என்ன, அது வந்து தன்னை இறுதி பகுதியில் தன்னிலேருந்து தொடங்குறதா பார்த்து அது எல்லாத்தையும் அரவணைச்சுதான் பாரு, தன்னை தனித்து பார்த்து